நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 47. பியாசாவிற்கு வெளியே காவல்துறையினரின் கூச்சல் குழப்பத்துக்கு மத்தியில் லோகியா டெய் லான்சியின் நிழலில் நின்று கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதன் தான் நின்ற இடத்தில் இருந்தபடியே அந்த நடவடிக்கைகளை பெரும் ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் ப்ளூம் பாரிஸ் கண்ணாடியும் கழுத்தில் டையும் ஒரு காதில் சிறிய காதணியும் அணிந்திருந்தான். அவன் அந்த கூச்சல் குழப்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கும் போதே கழுத்தை மீண்டும் ஒரு முறை சொரிந்து கொண்டான். அவனுக்கு ஒரே நாள் இரவில் படை அரிப்பு ஏற்பட்டிருந்தது. அது மிகவும் மோசமடைந்து அவனுடைய தாடை, கழுத்து, முகவாய் மற்றும் கண்களில் கூட சிறிய பருக்களாக வளர்ந்துவிட்டிருந்தன. தன்னுடைய நகக்கண்களை குனிந்து பார்த்தபோது அவை இரத்த சிவப்பாய் மாறியிருப்பதை கவனித்தான். கைக்குட்டையை எடுத்து விரல்களை துடைத்துவிட்டு கொண்ட அவன் கழுத்து மற்றும் முகவாயில் இருந்த பருக்களையும் தடவி பார்த்து கொண்டான். தன்னை துடைத்துவிட்டு கொண்ட போதே அவனுடைய பார்வை பாலசோவிற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த 2 கருப்பு நிற வேன்களின் மீது படிந்தது. அவனுக்கு நெருக்கமாக இருந்த வேனின் பின் இருக்கையில் 2 பேர் அமர்ந்திருந்தனர். ஒருவன் கருப்பு உடையணிந்த சோல்ஜர், மற்றொருவர் வயதான ஆனால் மிகவும் அழகான வெள்ளி நிற கேசம் கொண்டிருந்த நீல நிற தாயத்து அணிந்திருந்த ஒரு பெண். அந்த சோல்ஜரை பார்க்கையில் அவன் ஒரு ஹைப்போடெர்மிக் சிரஞ்சி தயார் செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. வேனின் உள்ளே இருந்த டாக்டர் எலிசபெத் சின்ஸ்கி சத்தமின்றி அந்த பாலசோவிற்கு வெளியிலேயே பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பிரச்சனை இந்த அளவிற்கு சீரழிவை கொண்டு வந்து விட்டது என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. மேடம் என்றது அவள் அருகில் இருந்தவனின் குரல். தன்னுடன் வந்து கொண்டிருக்கும் அந்த சோல்ஜரை மயக்க உணர்வுடன் திரும்பி பார்த்தாள். அவளுடைய முழங்கையை பிடித்திருந்த அவன் கையில் சிரஞ்சி வைத்திருந்தான். கொஞ்சம் அப்படியே இருங்கள். கூர்மையான ஊசியின் முனை அவளுடைய தசையில் குத்தியது. சோல்ஜர் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு முடித்துவிட்டு சொன்னான், நீங்கள் இப்பொழுது தூங்கலாம். அவள் கண்களை மூடுகையில் நிழலில் இருந்து தன்னை ஆராய்ந்த மனிதன் தன்னை பார்த்துவிட்டான் என்பதை அவளால் சத்தியம் செய்து கூட சொல்ல முடியும். அவன் டிசைனர் மூக்கு கண்ணாடியும் கழுத்தில் டையும் அணிந்திருந்தான். அவனுடைய முகம் சொறி சொறியாக சிவந்து போயிருந்தது. ஒரு கணம் அவனை தனக்கு தெரியும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் தன் கண்களை திறந்து மறுமுறை பார்க்க நினைத்த போது அவன் மறைந்துவிட்டான். அத்தியாயம் 48. நிலவறைக்குள் இருந்த இருளில் லிங்டனும் சியானாவும் இப்பொழுது ஒரு 20 அடி திறந்த வெளிப்பகுதியால் பிரிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு 8 அடிகள் கீழே வேசாரி வரைந்த நெடிய உருவத்தை கொண்டிருக்கும் கேன்வாஸை சுமந்த மர சட்டகத்தை தாண்டி அந்த சரிவு பாதை முடிவுக்கு வந்தது. அப்பொழுதும் கூட எரிந்து கொண்டிருந்த நிலையிலேயே அந்த கேன்வாஸில் கிடந்த பிளாஷ்லைட் தடுப்பு அறையின் மேல் இருக்கும் கல்லை போல ஒரு சிறு பிளவை உருவாக்கியிருந்தது. உனக்கு பின்னால் இருக்கும் மரப்பலகையை லிங்டன் கிசுகிசுத்தார். இந்த உதை சட்டம் வரை இழுத்து வர முடியுமா? சியானா அந்த உதை சட்டத்தை பார்த்தாள். அந்த கேன்வாஸின் மீதிருக்கும் மற்றொரு முனை இல்லாமல் அதை இழுத்து வர முடியாது. லிங்டனும் அதே அளவுக்கு பயந்திருந்தார். அவர்களால் செய்யக்கூடிய கடைசி விஷயம் 6க்கு 2 அடி உயரம் இருக்கும் வேசாரி கேன்வாஸின் வழியாக விழுவதுதான். எனக்கு ஒரு யோசனை என்ற சியானா இப்பொழுது அந்த மரக்கட்டையின் ஓரமாக பக்கவாட்டில் நகர்ந்து சுற்றுச்சுவரை நோக்கி சென்றாள். லிங்டன் தன்னுடைய பார்வையை தொடர்ந்தார். அந்த பிளாஷ்லைட் ஒளியில் இருந்த அவர்கள் அப்பால் விலகிச் செல்கையில் அவர்களின் நடையானது மிகுந்த ஆபத்தானதாக மாறிக்கொண்டிருந்தது. அவர்கள் சுற்றுச்சுவரை அடைந்தபோது ஏறக்குறைய முழு இருளில் மூழ்கியிருந்தார்கள். கீழே என்று கிசுகிசுத்த சியானா தங்களுக்கு கீழிருந்த தெளிவற்ற உருவத்தை நோக்கி கை காட்டினாள். அந்த சட்டகத்தின் முனையில் அது சுவற்றிற்கு ஏறி வருவதைப் போல் தெரிகிறது. அது என்னை பிடித்துவிடலாம்.
லெங்டன் முயற்சிப்பதற்கு முன்னதாகவே சியானா அந்த மரக்கட்டையில் இருந்து கீழே இறங்கத் தொடங்கிவிட்டாள். தொடர்ச்சியாக இருந்த தூண்களை ஏணியைப் போல பயன்படுத்தி கொண்டாள். மரக்குவியலின் நுனியில் கால் வைக்கும் போது ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைத்தாள் அவள். அப்பொழுது ஒரு முறை கீறிச்சிட்டு அப்படியே நின்றது. பின்னர் அங்குலம் அங்குலமாக சுவற்றோடு ஒட்டி நகர்ந்த சியானா லெங்டன் இருந்த பக்கமாக ஏதோ உயரமான கட்டிடத்தில் நகர்வதைப் போல் ஊர்ந்து சென்றாள். அந்த மரக்குவியல் மீண்டும் கீறிச்சிட்டது. மெல்லிய பனிப்படலம், கரைக்கு அருகாமையில் என்று லெங்டன் நினைத்து கொண்டார். இருளில் லெங்டன் நின்று கொண்டிருந்த மரக்கட்டையை நோக்கி சியானா பாதி தூரம் வந்துவிட்ட போது அங்கிருந்து சரியான நேரத்தில் வெளியே சென்றுவிடலாம் என்று லெங்டன் நம்பினார். திடீரென்று மேலே இருந்த இருளில் ஒரு கதவு அடித்து திறக்கப்பட்டது. அந்த நடைபாதையில் வேகமாக முன்னேறும் காலடி சத்தங்கள் லெங்டனுக்கு கேட்டது. ஒரு பிளாஷ்லைட்டின் வெளிச்சம் தோன்றி அந்த இடத்தில் தேடிக்கொண்டே வந்தது. அது ஒவ்வொரு நொடியும் நெருங்கி வந்தது. தன்னுடைய நம்பிக்கைகள் மூழ்கிக் கொண்டிருப்பதை லெங்டன் உணர்ந்தார். யாரோ அவர்கள் வழியில் வருகிறார். முக்கிய நடைபாதைக்கு சென்று அவர்களுடைய தப்பிக்கும் வழியை அடைக்க பார்க்கிறார். சியானா, போய்கொண்டே இரு என்று கிசுகிசுத்த அவர் தன்னுடைய உள் உணர்வின்படி செயல்பட்டார். அந்த சுவற்றின் கடைசி வரை செல். அங்கே இறுதியாக ஒரு வெளியேறும் பாதை உள்ளது. நான் குறுக்காக ஓடி வருகிறேன். வேண்டாம், சியானா அவசர அவசரமாக கத்தினாள். ராபர்ட், திரும்பி வந்துவிடுங்கள். ஆனால் லெங்டன் முன்னமே முன்னேறி தொடங்கிவிட்டார். அந்த நிலவரையின் மைய பகுதியை நோக்கி உதைச்சட்டத்தின் ஊடே திரும்பிச் சென்றார். பக்கவாட்டு சுவரை தாண்டி மெல்ல நகர்ந்து கொண்டிருந்த அவர் தனக்கு 8 அடிகள் கீழே சியானாவை அந்த இருளிலே வெட்டுவிட்டார். நிலவரையின் மையப்பகுதிக்கு லெங்டன் வந்தபோது உயர்த்தப்பட்ட காட்சி நடைமேடையில் ஓர் உருவத்தை தன் பின்பக்கமாக மறைத்தபடி ஒரு பிளாஷ்லைட் அங்கு வந்து சேர்ந்தது. தாழ்வான பாதுகாப்பு வழியில் நின்ற அவர் அந்த பிளாஷ்லைட்டை ஒளியை லெங்டனின் கண்களுக்கு நேராக வைத்தார். அதன் ஒளி கண்களை மறைத்தது. லெங்டன் உடனடியாக சரணடைந்துவிட கைகளை தூக்கினார். 500 கூடத்திற்கு மேலே சரியான சமநிலையில் நின்று கொண்டு பிளாஷ்லைட்டால் எதையும் காண முடியாத அவர் மிகவும் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நிலையில் இருப்பதாக தன்னை உணரவில்லை. லெங்டன் ஒரு துப்பாக்கி சூடும் சத்தத்திற்கோ அல்லது யாரேனும் ஒரு அதிகாரியின் கட்டளைக்கோ காத்திருந்தார். ஆனால் அங்கே அமைதி மட்டுமே நிலவியது. ஒரு கணம் அந்த ஒளி அவர் முகத்திலிருந்து நீங்கி தனக்கு பின்னால் இருந்த இருளில் எதையோ அல்லது யாரையோ தேடத் தொடங்கியது. அந்த ஒளி அவர் கண்களை விட்டு அகன்றதுமே தன்னுடைய தப்பிக்கும் வழியை மறைத்தபடி நிழலில் இருந்து வெளித்தெரிந்த அந்த உருவத்தை லெங்டனால் அடையாளம் காண முடிந்தது. அது ஒரு பெண். உயரமாக கருப்பு நிற உடை அணிந்திருந்தாள். அந்த பேஸ்பால் தொப்பிக்கு கீழே தெரிந்த அவளுடைய ஸ்பைக் ஸ்டைல் தலைமுடியை பார்த்தபோது அவருக்கு எந்த சந்தேகமும் எழவில்லை. லெங்டனின் தசைகள் அப்படியே இறுகிப் போயின. அவருடைய மனதில் மருத்துவமனையில் டாக்டர் மார்க்கோனி இறந்து கொண்டிருந்த பிம்பங்கள் அலையடித்தன. அவள் என்னை கண்டுபிடித்து விட்டாள். இங்கே தன்னுடைய வேலையை செய்து முடிக்க வந்திருக்கிறாள். கிரேக்க ஃப்ரீ டைவர்கள் ஆழ்கடல் சுரங்கத்திற்குள் செல்லும் பிம்பங்கள் அவர் கண்முன் பளிச்சிட்டன. திரும்பி வர முடியாத நிலைக்கு சென்ற பின்னர் அவர்கள் கல்லாலான முட்டுச்சந்தில் முட்டிக்கொள்வார்கள். அந்த கொலைகாரி மீண்டும் தன்னுடைய பிளாஷ்லைட்டை லெங்டனின் கண்களை நோக்கி திருப்பினாள். மிஸ்டர் லெங்டன், அவள் கிசுகிசுத்தாள். உங்களுடைய தோழி எங்கே? லெங்டன் சில்லிட்ட உணர்வை அடைந்தார். இந்த கொலைகாரி எங்கள் இருவரையுமே கொல்ல வந்திருக்கிறார். லெங்டன் சியானாவை தேடுவது போல தாங்கள் வந்த பாதையில் இருளில் உற்று நோக்கினார். இதற்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்கு நான் தானே வேண்டும்? சியானா அந்த சுவரை தாண்டி சென்றிருக்க வேண்டும் என்று லெங்டன் வேண்டிக் கொண்டார். அவள் அந்த காட்சி நடைமேடைக்கு பின்னால் மறைந்துவிட்டாள்.
அவள் சத்தமில்லாமல் இந்த ஸ்பைக் தலைமுடி கொண்டவளுக்கு பின்னால் இருக்கும் மைய மரப்பாதையில் வழியாக கதவை நோக்கி சென்று விடலாம். மீண்டும் தன்னுடைய பிளாஷ்லைட்டை உயர்த்தி அந்த கொலைகாரி அவருக்கு பின்னால் இருந்த வெறுமையான நிலவறையை ஆராய்ந்தாள். அந்த ஒளி தன்னுடைய கண்களை விட்டு அகன்ற சற்று நேரத்துக்கெல்லாம் வயந்தாவிற்கு பின்னால் ஒரு உருவம் சட்டென்று நகர்வதை லெங்டனால் பார்க்க முடிந்தது. கடவுளே, கூடாது கூடாது! சியானா உண்மையிலேயே அந்த மரச்சட்டகத்தின் மையப்பகுதியை நோக்கித்தான் உதைச்சட்டத்தின் வழியாக போய்க் கொண்டிருந்தாள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவள் அவர்களுடைய கொலைகாரிக்கு 10 அடிகளே பின்னால் இருந்தாள். சியானா, வேண்டாம், நீ மிகவும் நெருங்கிவிட்டாய். அவளுக்கு உன்னை தெரிந்துவிடும். அந்த ஒளி மீண்டும் லெங்டனின் கண்களுக்கே திரும்பியது. கவனமாக கேளுங்க புரொஃபசர் என்றாள் அந்த கொலைகாரி. நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் என்னை நம்பித்தான் ஆக வேண்டும். என்னுடைய மிஷன் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. உங்களை தாக்க எனக்கு எந்த காரணமும் இல்லை. இப்பொழுது நீங்களும் நானும் ஒரே பக்கம்தான் இருக்கிறோம். உங்களுக்கு எப்படி உதவுவது என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அதை வெறுமனே கேட்டுக்கொண்டிருந்த லெங்டனின் சிந்தனைகள் முழுவதும் மங்கலான உருவமாக தெரிந்த சியானா காட்சி நடைமேடைக்கு பின்னால் துப்பாக்கி வைத்திருக்கும் இந்த பெண்ணிற்கு மிகவும் நெருக்கத்தில் வந்துவிட்டதை பார்ப்பதிலேயே இருந்தது. ஓடு! அவர் அவளை அவசரப்படுத்தினார். இங்கிருந்து எப்படியாவது போய்விடு! லெங்டன் எச்சரித்தாலும் தரையில் குனிந்து இருளில் பதுங்கியபடியே சியானா அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். வயந்தாவின் கண்கள் லெங்டனுக்கு பின்னால் இருந்த இருளையே ஆராய்ந்து கொண்டிருந்தன. அவள் எங்கே போயிருப்பாள்? இருவரும் பிரிந்து விட்டார்களா? தப்பி ஓடும் இருவரையும் ப்ரூடரின் கைகளில் சிக்காமல் வைத்துக் கொள்ள வயந்தா இப்பொழுது ஒரு வழியை கண்டுபிடித்தாக வேண்டும். எனக்கிருக்கும் ஒரே வாய்ப்பு இதுதான். சியானா! வயந்தா அடித்தொண்டையில் மென்மையாக அழைத்தாள். நான் சொல்வது உனக்கு கேட்கிறது என்றால் கவனமாக கேள். கீழே இருக்கின்ற ஆட்களிடம் நீ பிடிபடுவதில் எனக்கு விருப்பமில்லை. அவர்கள் அவ்வளவாக சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் அல்ல. எனக்கு தப்பிக்கும் வழி தெரியும். நான் உனக்கு உதவுகிறேன். என்னை நம்பு. உன்னை நம்புவதா? லெங்டன் சவால் விட்டார். பக்கத்தில் யாராவது இருந்திருந்தால் அவருக்கும் கேட்கும் அளவிற்கு அவர் குரல் சத்தமாக இருந்தது. நீ ஒரு கொலைகாரி. சியானா அருகாமையில்தான் இருக்கிறாள். வயந்தா உணர்ந்து கொண்டாள். லெங்டன் அவளுடன் பேசிக்கொண்டிருக்கிறார். அவளை எச்சரிக்க முயற்சிக்கிறார். வயந்தா மீண்டும் முயற்சி செய்தாள். சியானா, இப்போதிருக்கும் சூழ்நிலை மிகவும் சிக்கலானது. ஆனால் என்னால் உன்னை இங்கிருந்து வெளியே கூட்டிச் செல்ல முடியும். உனக்கிருக்கும் வாய்ப்புகளை யோசித்துப் பார். நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள். உங்களுக்கு வேறு வழி இல்லை. அவளுக்கு வாய்ப்பிருக்கிறது. லெங்டன் சத்தமாக கத்தினார். உன்னிடமிருந்து எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடும் அளவுக்கு அவளுக்கு சாமர்த்தியம் இருக்கிறது. எல்லாம் மாறிவிட்டது, வயந்தா வலியுறுத்தி சொன்னாள். உங்களை காயப்படுத்தக்கூட எனக்கு எந்த காரணமும் இல்லை. நீதான் டாக்டர் மார்க்கோனியை கொன்றாய். என்னை தலையில் சுட்டதும் நீதான் என்பது இப்பொழுது எனக்கு தெரிகிறது. தனக்கு அந்த ஆளை கொல்லும் நோக்கம் இல்லை என்பதை அவர் நம்பவே போவதில்லை என்று வயந்தாவுக்கு தெரிந்தது. பேசுவதற்கான நேரம் முடிந்துவிட்டது. அவரை ஒப்புக்கொள்ள வைக்க என்னிடம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. எந்தவித தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய லெதர் ஜாக்கெட்டிற்குள் கைவிட்ட அவள் சைலன்சர் பொருத்திய துப்பாக்கியை எடுத்தாள். நிழலில் அமைதியாக மறைந்திருந்த சியானா இப்பொழுது லெங்டனின் எதிரில் இருக்கும் அந்த பெண்ணிற்கு பின்னால் 10 அடிகளுக்குள்ளாகத்தான் அந்த நடைவழியில் குனிந்தபடி காத்திருந்தாள். இந்த இருளில் கூட நிழலாக தெரிந்த அந்த பெண்ணின் உருவம் தெளிவாக புரிந்தது. சியானாவை அச்சுறுத்தும் வகையில் டாக்டர் மார்க்கோனியிடம் பயன்படுத்திய அதே துப்பாக்கியைதான் இப்பொழுது அவள் கையில் வைத்திருக்கிறாள். அவள் சுடப்போகிறாள். அவளுடைய உடல் மொழியை வைத்து சியானாவால் அதை தெரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயமாக சொல்லலாம். அவள் லெங்டனை நோக்கி அச்சுறுத்தும் வகையில் 2 அடிகள் எடுத்து வைத்தாள்.
வேசாரி வரைந்த உருவத்திற்கு மேலே இருந்த பார்வை நடைமேடையோடு இணைக்கப்பட்டிருந்த வழியில் நின்றாள். அந்த கொலைகாரி இப்பொழுது முடிந்தவரை லெங்டனை நெருங்கிச் சென்றிருந்தாள். துப்பாக்கியை உயர்த்தி சரியாக லெங்டனின் மார்புக்கு நேராக குறிவைத்தாள். இது உங்களுக்கு கொஞ்சம் நேரம்தான் வலிக்கும் என்றாள் அவள். ஆனால் எனக்கு வேற வழியில்லை. சியானா தன் உள் உணர்வின்படி செயல்பட்டாள். வயந்தாவின் கால்களுக்கு கீழே இருந்த பலகைகளில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட அதிர்வு அவள் சுடுகையில் அவளை லேசாக சறுக்கிவிட போதுமானதாக இருந்தது. அவளுடைய துப்பாக்கி வெடித்திருந்தாலும் அது லெங்டனை குறிவைக்கவில்லை என்பது அவளுக்கு தெரியும். அவளுக்கு பின்னால் ஏதோ ஒன்று நெருங்கி வந்தது. வேகமாக நெருங்கியது. வயந்தா அப்படியே சுழன்றாள். தன்னுடைய ஆயுதத்தை தன்னை தாக்க வந்தவரை நோக்கி 180 டிகிரி கோணத்தில் திரும்பினாள். வயந்தா மீது முழு வேகத்தில் ஒருவர் மோதிய போது அந்த இருளில் ஒரு பொன்னிற கேசம் கொண்ட உருவம் சட்டென்று பளிச்சிட்டது. துப்பாக்கி மீண்டும் வெடித்தது. ஆனால் முழு வேகத்தில் கீழே குனிந்த அவள் அதே வேகத்தில் மோதி அவள் உடலை புரட்டி போட்டாள். அந்த தரையை விட்டு வயந்தாவின் கால் விலகியது. காட்சி நடைமேடையின் தாழ்வான கைப்பிடியில் தன்னுடைய குறுக்கெலும்பு நொறுங்க அவள் மோதி விழுந்தாள். அவளுடைய உடல் அந்த கைப்பிடியிலேயே நழுவிச் செல்ல கைகளால் துழாவி தான் கீழே விழாமல் இருக்க எதையாவது பிடித்து கொள்ள முயற்சித்தாள். ஆனால் அதற்குள் தாமதமாகிவிட்டது. அவள் அதன் முனையில் சென்று விழுந்தாள். வயந்தா இருளில் விழுந்து கொண்டிருந்தாள். நடைமேடைக்கு 8 அடிகள் கீழே இருந்த அழுக்கான தரையில் மோதி விழப்போவதை எதிர்பார்த்தாள். ஆச்சரியப்படும்படியாக அவள் நினைத்ததை விட அவள் விழுந்த இடம் மென்மையாக இருந்தது. எப்படியோ அவளுடைய எடையை தாங்கக்கூடிய ஒரு கேன்வாஸ் துணியால் அவள் பிடிக்கப்பட்டு விட்டாள். சற்று குழம்பிய அவள் தன்னை தாக்கியவரை மல்லாந்து படுத்த நிலையில் உற்று பார்த்தாள். சியானா புரூக்ஸ் அந்த கைப்பிடியில் இருந்த அவளை குனிந்து பார்த்து கொண்டிருந்தாள். அதிர்ச்சியுற்று போன வயந்தா தன்னுடைய வாயை திறந்து பேச முயற்சி செய்தாள். ஆனால் சட்டென்று அவளுக்கு கீழே இருந்த ஒரு பலமான கிழியும் சத்தம் கேட்டது. அவளை தாங்கிக் கொண்டிருந்த துணி அருந்து கிழிந்தது. வயந்தா மீண்டும் கீழே விழுந்து கொண்டிருந்தாள். இந்த முறை அவள் 3 வினாடிகளாக கீழே விழுந்து கொண்டிருந்தாள். அச்சமயத்தில் அழகான ஓவியங்களால் மூடப்பட்டிருந்த கூரையை மேல் நோக்கி உற்று பார்த்தபடி இருப்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அந்த ஓவியங்கள் அவளுக்கு நேர் மேலே இருந்தன. அது தேவதைகள் சூழ சொர்க்கத்தின் மேகங்களில் வீற்றிருக்கும் முதலாம் காசிமோவை சித்தரிக்கும் ஒரு மிகப்பெரிய வட்ட வடிவ கேன்வாஸ். இப்பொழுது அதன் நடுவில் ஒரு கருத்த துளை இருப்பது தெரிந்தது. பின்னர் சட்டென்ற மோதலில் வயந்தாவின் மொத்த உலகமும் இருண்டு போனது. மேலே உயரத்தில் நம்ப முடியாமல் உறைந்து போயிருந்த ராபர்ட் லெங்டன் அபோதியோசிஸின் குகை போன்ற கிழிசலின் வழியாக உற்று பார்த்தார். 500 கூடத்தின் கல்தரையில் அந்த ஸ்பைக் தலைமுடி கொண்ட பெண் அசைவற்று கிடந்தாள். அவள் தலையில் இருந்து கருத்த இரத்தம் வெளியேறி குட்டையாக தேங்கியது. அவள் தன் கையில் துப்பாக்கியை பிடித்த நிலையே கிடந்தாள். லெங்டன் தன் பார்வையை சியானாவை நோக்கி திருப்பினார். அவளும் கீழேதான் உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வை கீழே தெரிந்த காட்சியிலேயே நிலைக்குத்தி நின்றது. சியானா நம்ப முடியாத பேரு அதிர்ச்சியில் இருந்தாள். நான் வேண்டுமென்றே இப்படி... நீ உன் உள்ளுணர்வின்படி செயல்பட்டிருக்கிறாய் என்றார் லெங்டன். அவள் என்னை கொல்ல பார்த்தாள். கீழே இருந்து அந்த கிழிந்த கேன்வாஸின் வழியாக அபாய கூக்குரல்கள் கேட்கத் தொடங்கின. மென்மையாக லெங்டன் சியானாவை அந்த கைப்பிடி சுவற்றிலிருந்து அப்பால் அழைத்து வந்தான். நாம் போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான்.